நினைச்சேன். என்ன நினைச்ச? இல்ல, எப்படியும் நீ இந்த புடவைய வச்சுக்கிட்டு தனியா ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருப்ப நினைச்சேன். அது சரியாதான் போச்சு. அது எப்படி உனக்கு தெரியும் வசு? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நீ இந்த மாதிரி கோமாளித்தனமா எதையாவது பண்ணிட்டே தானே இருக்க. இது கற்பனை நான் நினைக்கிறேன், இது நிஜம் வசு. எதியா நிஜம்? உன்னை பார்த்து பாவப்படுறதா இல்ல கோவப்படுறதானே தெரியல. இந்த கூட்டு புழு இருக்குல்ல, அத சுத்தி ஒரு கூடு கட்டிக்கிட்டு அதுக்குள்ளேயே அது வாழ்ற மாதிரி உனக்குன்னு ஒரு நினைப்ப சுத்திக்கிட்டு அத சுத்தியே நீ வாழ்ற. அதுக்கும் யதார்த்தத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. நீ எப்பதான் அதை விட்டு வெளியே வரப்போறியோன்னு இருக்கு. வெளியில வா. நான் ஏன் வெளியில வரணும் வசு? என்னோட உலகம் என்னோட வசு மட்டும்தான். அப்படியே இருந்துட்டு போறேனே, சந்தோஷமா இருக்கேன் வசு. அப்படி இருந்தாதான் பரவாயில்லையே. நான் உன் வசுவா இருந்தா உன் கூட்டுக்குள்ள நானும் வந்துருவேனே. ஆனா நீ கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. கற்பனை தானே பண்றேன். வந்தே ஆகணும்னு கைய பிடிச்சு இழுத்து கட்டாயப்படுத்தல. கட்டாயப்படுத்தல, ஆனா அது நடக்கணும்னு ஆசைப்படுறியே. அதுக்காக தானே இங்க வந்து ஏன் கண் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுற. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நல்லா புரியுது வசு. ஆனா நாம நினைக்காததும் இந்த உலகத்துல நடக்குங்கிறது தான் எனக்கு காலம் கத்து கொடுத்த பாடம் வசு. இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்படி என்ன நாம நினைக்காதது நடக்க போகுது? அப்படி கேளு. இதோ இந்த புடவையை கட்டிக்கிட்டு, இந்த கழுத்து நிறைய மாலையை போட்டுக்கிட்டு வெக்கத்தோட மணமகளை என் பக்கத்துல நீ வந்து உட்காரதான் போற. அப்போ நான் உன் கழுத்துல ஆசையா தாலி கட்டதான் போறேன். இதுதான் நீயும் மத்தவங்களும் நினைக்காத, ஆனா நான் நினைக்கிற நடக்க போற நிஜம். பைத்தியம் யானி, உன்கிட்ட போய் பேச வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? ஆளை விடு. ஏய் வசு, போ போ. சீக்கிரம் உனக்கு உண்மைலாம் புரியதான் போகுது. நீயே என்கிட்ட சொல்லி அழதான் போற பாரு. அப்ப தெரியும் யாரு பைத்தியம்னு. என்னடா உன்னை வீட்டுக்குள்ள விட்டா கல்யாணத்தை நிறுத்துவேன்னு பார்த்தா இங்க வந்து உன்னோட காதலை வளர்க்க பாக்குறியா? அடுத்துன்னு போய் இப்போ தாலி கட்டுற ஆசை வந்துருச்சா? அன்பு செல்வி எனக்குன்னு பிறந்தவடா. அவளை இன்னொருத்தவன் தொட்டு தாலி கட்டுறதுக்கு நான் எப்பவும் அனுமதிக்க மாட்டேன். அது கார்த்திகா இருந்தாலும் சரி இல்ல நீயா இருந்தாலும் சரி. இந்த வீரா எவ்வளவு மோசமானவன்னு இனிமேதான் பார்க்க போறீங்க. ஐயோ, என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. இந்த பாட்டி வேற எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியல. பாட்டி, பாட்டி, நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன். நீ என்னடா தின்னுட்டு இருக்க? கடலை மிட்டாய் தின்னுட்டு இருக்கேன்டா. இதுதான் ரொம்ப முக்கியமா? பாட்டி, அந்த அர்ஜுன் ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்கான். அப்படின்னு எப்படிடா சொல்ற? அன்பு செல்விக்கு அவன் புடவை வாங்கிட்டு வந்திருக்கான். அதை கட்டிக்கிட்டு தான் அவன் மணமேடையில உட்காரணுமா. இவன் தாலி கட்டுவானா? எப்படி இருக்கு இந்த கதை? அவகிட்ட பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் நினைக்கிற எதுவுமே நடக்காது. அவன் நினைக்கிறது நடக்காதுன்னு யார் சொல்றது? நான் சொல்றேன், என்ன மீறி எதுவுமே நடக்காது. எல்லாம் நடக்கும். பாட்டி, என்ன கட்சி மாறிட்டியா? டேய், நான் எதுக்காகடா கட்சி மாறுறேன்? ஆனா எது உண்மையோ அத உனக்கு சொல்லித்தானடா ஆகணும். பாட்டி வேணாம், நான் கோவத்துல இருக்கேன். தேவையில்லாம என் கோவத்தை கிளறாதீங்க. பொட 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 பொச கட்டவனே. அவன் புடவை வாங்கி கொடுத்தானா, இவன் பார்த்தானா, அப்படியே இவன் கோவப்பட்டானா? இதுக்கு இவ்வளவு கோவப்படுறிய? நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சது நீ என்ன பண்ணுவ? என்ன பாட்டி என்ன சொல்ற? நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு? ஏன் விளையாட்ட? அந்த அர்ஜுன் நேத்து ராத்திரி மாட்டு தொழுவத்துல தூங்கவே இல்ல தெரியுமா? பாட்டி என்ன சொல்ற நீ? ராத்திரி பூரா அன்பு செல்வி ரூம்ல தான் தங்கியே இருந்தான். என்ன பாட்டி என்ன சொல்ற நீ? என்ன நொன்ன சொல்ற பாட்டி? அந்த கன்றாவிய பார்த்து நான் அப்படியே கொதிச்சு போயிட்டேன்.
ஐயோ 2 பேரும் ஒரே ரூம்ல ஒரே கட்டில்ல படுத்து உருண்டுகிட்டு இருந்தாங்க. அப்பவே என்கிட்ட வந்து சொல்றதுக்கு என்ன? அவன் கைய கால அடிச்சு உடைச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பேன்ல. யாரு உன்கிட்ட? நல்லா கேட்டப்போ ஏய் நேத்து உன் காதுல சங்கு வச்சு ஊதுற அளவுக்கு நான் கத்துனேன். எங்க நீ கேக்குற நிலைமையில இருந்தா தானே? என்ன சொல்ற பாட்டி? என்ன நொன்ன சொல்ற பாட்டி? ராத்திரி பூரா நல்லா மூக்க பிடிக்க தண்ணிய போட்டுட்டு கும்பகர்ண மாதிரி மல்லாந்து படுத்து கிடக்குற. கத்தி கத்தி ஏன் தொண்டை வலிச்சதுதான் மிச்சம். சாரி பாட்டி, நேத்து கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. இந்த பாருடா, வாழ்க்கையில லட்சியம்னு ஒண்ணு வச்சிருக்கவன் குடிக்கவே கூடாது. அப்படி குடிச்சிட்டு இருந்தா லட்சியமும் மறந்து போயிடும், மான மரியாதை எல்லாம் சோர்ந்து போயிடும். அத விடு பாட்டி. இப்பவே போய் அந்த அர்ஜுன சட்டையை பிடிச்சு என்னன்னு கேக்குறேன். நில்லுடா, நீ போய் என்னடா கேட்க போற? நேத்து ராத்திரி நீ எங்க இருந்தேன்னு கேட்க போற. நீ போய் கேட்ட உடனே நான் மாட்டு கொட்டையில தான் இருந்தேன்னு சொல்ல போறான். இல்லன்னு உன்னால மறுக்க முடியுமா? ஆதாரம் வச்சிருக்கியாடா? சொல்லுடா, ஆதாரம் வச்சிருக்கியா? அன்பு செல்வி மேல நீ பழிய போட்டேன்னு உன் மாமங்காரன் உன்னை நல்லா நங்கு நங்கு நங்குன்னு அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? பாட்டி, இப்ப நான் என்ன செய்யணும்? பொறுமையா இரு, உனக்கான நேரம் வரும். அப்போ எல்லாத்தையும் சாட்சியோட வெளிப்படுத்துவோம். அப்பதான் அது நிக்கும். அதுக்கு முன்னாடி ஒளரி குட்டி கெடுத்து குட்டிச்சவராக்கிடாத. சரி பாட்டி, நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். அந்த அர்ஜுன் என்கிட்ட வாங்கி கட்டிக்கிற நேரம் வந்துருச்சு. இனி அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. அப்படி சொல்லுடா என் சிங்க குட்டி. ஏய் அர்ஜுன், ஏய் எங்க இருக்க? இதோ வந்துட்டேங்க ஐயா. ஐயா, வேலைக்காரனா அப்படியே மாறி நடிக்கிறியடா. நாங்கெல்லாம் அதை பார்த்து ஏமாந்து நிக்கணும். அப்புறம் என் வீட்டு கூரை மேல ஏறி தீ வைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்யலான்னு காத்திருக்க. விடமாட்டேன்டா. உன்னை கூடிய சீக்கிரம் இங்கிருந்து துரத்துறனா இல்லையான்னு பாரு. ஐயா கூப்பிட்டீங்களே? வீட்டுக்கு பின்னாடி சாக்கடை அடைச்சுக்கிட்டு இருக்கு. குழாயில சரியா தண்ணி போகல, போய் அதை நல்லா குத்தி விடு. என்னடா சாக்கடையை குத்தி விடணுமான்னு யோசிக்கிறியா? வேலைக்காரனா எல்லாமே செய்யணும், இல்லனா போயிட்டே இரு. எனக்கு 1000 வேலைக்காரங்க இருக்காங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. இதோ இப்பவே போய் சரி பண்ணிடுறேங்க ஐயா. போ. என் வீட்டுக்குள்ளேயே வர உனக்கு இன்னும் இருக்குடா. போடா போ. இப்போ என்ன பண்றேன்னு பாரு. ஏன் முறை பொண்ணுக்கு நீ புடவை எடுக்கிறியா? இதை கட்டிக்கிட்டு அவ உன் பக்கத்துல உட்காரணும். அவ கழுத்துல நீ தாலி கட்ட ஆசைப்படுற. இருடா, முதல்ல இந்த புடவைய கரியாக்குறேன், அதுக்கப்புறம் உன் ஆசைய கரியாக்குறேன். நீ புடவை எடுத்து கொடுக்கறத பார்க்க நான் என்ன சொம்பையா? புடவையை காணோம். இதெல்லாம் வசுவோட வேலையா தான் இருக்கும். வசு, ஏன் இப்படி பண்ண? நான் என்னையா பண்ண? எதுவுமே தெரியாத மாதிரி பேசாத. நீ தானே என் பேக்ல இருந்து அந்த புடவை எடுத்துட்டு வந்தா? என்னது? நான் உன் பேக்ல இருந்து புடவை எடுத்துக்கிட்டேனா? என்னையா புது கதையை சொல்ற? சும்மா நடிக்காத வசு. நீ தான் அந்த புடவை எடுத்திருக்கணும். எப்படி அந்த புடவை உனக்கு தானே, நேரம் வரும்போது குடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே எடுத்துட்டு வந்துட்ட. சரி, அந்த புடவை எதுவும் பண்ணிராத. யோ, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. ஊர்ல இல்லாத புடவை எடுத்துட்டாரு, அத ஆசையா நாங்க தூக்கிட்டு வந்து எதையாவது பண்ணிட போறோமா? வசு, உன்கிட்ட தானே அந்த புடவை காமிச்சேன். உன்னை தவிர வேற யாரு எடுத்துருப்பா? அப்புறம் யோ, எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. அனுமதி இல்லாம அடுத்தவங்க பொருளை தொடர பழக்கம் எனக்கு எப்பவுமே கிடையாது. அப்படியா?
அப்படிதான். அப்ப யாரு எடுத்திருப்பா? போ, போய் நல்லா தேடு. அங்கதான் எங்கேயாவது இருக்கும். தேடிட்டேனே, இங்க எங்கேயாவது இருக்குமா? போயா. சாவுடா. இந்த புடவை எரியிற மாதிரி நாளைக்கு ஒன்னையை எரிச்சு சாம்பலாக்குறேன் பார்த்தா. அன்பு செல்விக்கு தாலி கட்டுறதா இருந்தா அது இந்த வீராவா தாண்டா இருக்கணும். குறுக்க யாராவது வந்தா அவங்களுக்கு இந்த புடவையோட நிலைமை தான். இந்த வீராவை என்னடா நினைச்சிட்டு இருக்க? வசு படவடா. யார் இந்த வேலையை பார்த்தது? டேய் ஏய் வாடா. ஏய் விடுடா. ஏய் 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 டேய் விடுடா. டேய் ஏய் உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டா அன்பு செல்விக்கு முகூர்த்த புடவையா எடுக்கிற? டேய் புடவை எரியுதுடா. புடவைக்கு பதிலா ஒன்றா தாண்டா எரிச்சிருக்கணும். அது முடியல, அதனாலதான் புடவையை எரிச்சிருக்கேன். புடவை எரிச்சியா? டேய் டேய் ஏன்டா எரிச்ச? மாமா ஏன்டா மாமா வசு அடிக்கிற புடவை மாமா. எரிச்ச? ஏன்டா மாமா மாமா அடிக்கிற மாமா. சொல்லு. ஏய் டேய் விடுடா. மாமா அடிக்கிற மாமா. ஏன்டா எரிச்ச? மாமா ஏன் எரிச்ச? மாமா அடிக்கிற மாமா. டேய் விடுடா அண்ணா. டேய் சொல்றா. மாமா ஏன்டா எரிச்ச? அடிக்கிற மாமா. இங்க வாங்க மாமா. ஏன்டா எரிச்ச? ஏய் சுந்தரம், நம்ம வீட்டு பையனை வேலைக்காரன் போட்டு அடிச்சிட்டு இருக்கா. போய் என்னன்னு கேளு. விடுடா அண்ணா. ஏய் ஒண்ணு. டேய் டேய் நிறுத்துடா. டேய் ஆறு மேல கைய வைக்கிறேன். வேலைக்கார நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பையன் மேலே கைய வச்சிருப்ப? ஐயோ அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. நான் வேலைக்காரனா இல்லைன்னு சொல்லல. அளவுக்கு மீறி துன்புறுத்தினா ஆடு மாடு கூட முட்டுங்க. நான் ஆறறிவு உள்ள மனுஷன். கொஞ்சம் கூட ரோசம் இல்லாம இருக்க முடியுமா? வாய மூடுறா. உனக்கு ரோஷம் வந்தா யார வேணா அடிச்சிடுவியா? என்னடா பார்க்கலாம். ஐயோ காரணம் இல்லாம அடிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்லைங்க. என்ன நடந்துச்சு கேளுங்க, நான் சொல்றேன். ஏய் துரைக்கு அப்படி என்ன அநியாயம் நடந்து போச்சு? பாருங்க, நான் ஆசை ஆசை வாங்கி வச்ச புடவை எப்படி எரிச்சிருக்கா பாருங்க. நல்லா பாருங்க பாருங்க. அநியாயமா எரிச்சிட்டாங்கய்யா. மாமா புடவை வாங்கி வச்சிருக்கான்னு சொல்றான்ல, இது யாருக்காக வாங்கி வச்சிருக்கான்னு சொல்லுங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா மாமா எப்படி நிக்கிறான் பாருங்க. டேய் இவ்வளவு நேரம் வாழ்க்கையே பேசுனியே, புடவை யாருக்குடா வாங்கி வச்ச? சொல்றா. மாமா அவன் சொல்ல மாட்டான், நான் சொல்றேன். இந்த புடவை வாங்கி வச்சிருக்கிறதே நம்ம அன்பு செல்விக்கு. எங்க இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லுங்க மாமா, நான் எரிச்சது தப்பா? சொல்லுங்க மாமா, நான் புடவை எரிச்சது தப்பா? தப்பே இல்லடா. ஏண்டா வேற ஒருத்தனுக்கு நிச்சயமான பொண்ணுக்கு நீ புடவை எடுத்து வந்து கொடுப்பியா? உனக்குலாம் வெக்கம் இல்ல? அன்பு செல்விக்கு புடவை எடுத்து கொடுக்க நீ யாரா? ஏய் வீரா, நீ இந்த புடவை எரிச்சது சரிதான்டா. அதுக்காக நீ அவன் மேல கை வைப்பியா? என்னப்பா சுந்தரம், அவன் எல்லாம் மீறி போயிருக்கான். அவனை அடிச்சு வெளியே துரத்தாம நீ நின்னு நியாய தர்மம் பேசிட்டு இருக்க. இனிமே அவன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. நீங்க சொல்றதாம்பா சரி. டேய் இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போடா. ஏய் ஓடா. அக்கா ப்ளீஸ் கா, அடிக்க வேணாம்னு சொல்லுக்கா. சொல்லுக்கா ப்ளீஸ் கா. கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏண்டா உன்னை மதிச்சு வீட்டுக்குள்ள விட்டா எங்க கழுத்திலே ஏறி மிதிக்கிறியா? இனி ஒரு நிமிஷம் கூட என் வீட்டுல இருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியில போடா. உன் நிழல் கூட இங்க இருக்க கூடாதுடா. ஏய்
போடா போடா டேய் போடா வெளிய. போடா வெளியே. அக்கா சொல்லுக்கா. இன்னும் என்னடா நின்னுட்டு இருக்க? பேசாம இரு. போடா வெளியே. போடா வெளியில போடா. போடான்றல. நிறுத்துங்க. மாமா, அவர் சட்டையில இருந்து கையெடுங்க. அன்பு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. முதல்ல கையெடுங்க. என்னம்மா நீ வேலைக்கார பயலுக்கு போய் நீ பறிஞ்சு பேசிட்டு இருக்க? அப்பா, இது ரொம்ப தப்புப்பா. என்னம்மா சொல்ற? அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு இப்படி பண்றீங்க? என்னம்மா இதுக்கு மேலே அவன் ஏதாவது பண்ணணுமா? நீ நிச்சயமான பொண்ணு, உனக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்கான், அதை பார்த்து நாங்க சும்மா இருக்க முடியுமா? தாத்தா, என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? அவரு எனக்கு தான் புடவை எடுத்துட்டு வந்திருக்காருன்னு யார்கிட்டயாவது சொன்னாரா? இல்ல வீர மாமா கிட்ட சொன்னாரா? இல்ல அப்பா கிட்ட சொன்னாரா? அப்படியே அவர் எனக்கு புடவை எடுத்துட்டு வந்தாலும் என் கிட்ட கொடுத்துதான் கட்டிக்க சொல்லிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நானே அவர் கழுத்தை புடிச்சு வெளியே அனுப்பியிருப்பேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே. அன்பு, நீ தேவையில்லாம குழப்புற. அவன் உனக்கு புடவை வாங்கலைன்னா வேற யாருக்கு வாங்கினா சொல்ல சொல்லு. அவரு யாருக்கு வேணாலும் வாங்கிட்டு வந்திருக்கட்டும். அத கேக்குறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? அவர் அவரோட மனைவியை நினைச்சு புடவை எடுத்திருக்காரு. அவர் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு. அது அவரோட உரிமை. அதை ஏன்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. அப்போ இவன் பண்ணதெல்லாம் சரின்றியா? அவர் பண்ணது சரி தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா வீரா பண்ணது ரொம்ப தப்பு. அப்ப நம்ம எல்லாரும் மனுஷங்க தானப்பா. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. கூலி வேலை பாக்குறவனுக்கும் மனசு இருக்கு, கோடீஸ்வரனுக்கும் மனசு இருக்கு. அது இருக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை யாருக்குமே இல்லப்பா. அவரோட அனுமதி இல்லாம அந்த புடவைய மாமா எடுத்துட்டு வந்தது தப்பு. எரிச்சது பெரிய தப்பு. மாமா பண்ண தப்புக்கு அர்ஜுனுக்கு தண்டனை கொடுக்காதீங்க ப்ளீஸ் பா. பிரச்சனையை இதோட விட்டுருங்க. இந்த அன்பு செல்வி அந்த அர்ஜுன் பையனுக்கு ஓவரா சப்போர்ட் பண்றானே. ஏதோ என் பொண்ணு சொல்றாளேன்னு மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை யார் மேலையாவது கை வச்சேன்னு வை, நடக்கிறதே வேற. என்ன சுந்தரம், இந்த அன்பு செல்வி அர்ஜுனுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்றா. அவனுக்கு ரொம்ப தான் வீட்டுல இடம் கொடுத்துட்டோமோ? நீங்க சொல்றது சரிதான்ப்பா, நானும் கவனிச்சேன். அவனை இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா அன்பு மனசுல நிரந்தரமா இருந்துட கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் போனா போகுதுன்னு அவனை இங்கேயே இருக்க வச்சேன். புரிஞ்சுது சுந்தரம். ஆனாலும் அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்க. ஏன்னா இந்த கல்யாணத்துல தான் நம்ம குடும்பத்தோட கௌரவமே இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடந்தது நடந்து போச்சு. அந்த வீரா பண்ண முட்டாள்தனத்துக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல வசு, நல்ல நேரத்துல நீ எனக்கு சப்போர்ட் பண்ண. இல்லைன்னா நான் அந்த வீட்டை விட்டே போயிருக்கணும். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை சூன்யமாயிருக்கும். அதை தடுத்ததுக்காக நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். சரி, இத பத்தியே பேசிட்டு இருக்காம போய் வேலையை பாரு. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரியே நடக்காது. கிடைச்ச வாழ்க்கைய வாழ பழகிக்கணும். அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். என்னால அது மட்டும் முடியாது வசு. என்னோட நிம்மதி, சந்தோஷம், வாழ்க்கை எல்லாமே நீதான் வசு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது.